நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறுமே நிகழ்ச்சி வழியாக அன்னை பிரத்யங்கரா தேவியை வழிபடுவது எப்படி, வழிபடவர்கள் என்னென்ன பயன்கள் எடுத்திருக்காங்க, வழிபடக்கூடிய முறைகள் எப்படி, இது சார்ந்த நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். முக்கியமா கர்மா தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். பேசிக்கொண்டிருப்ப உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சிருக்காங்க. அன்னை அம்மா அப்பா, அதுக்கு பிறகு குருக்கு பிறகுதான் தெய்வத்தை. அந்த அளவுக்கு குருவின் வழிகாட்டின் மூலமாக அன்னை பிரத்யங்கரா தேவியோ எந்த கடவுளை நம்ம நாடி சென்றாலும் நிச்சயமாக அது சக்சஸ் தான். நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க. அது தொடர்பாக சிறிய கேள்வி, குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்காங்க தெய்வங்களை நம்ம வழிகாட்டும் போது? நிச்சயமாம்மா, இது நேற்றைய ஒரு நேரடி ஒளிபரப்புல கூட நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் நீங்க அதை கேள்வின்னு கேட்கும்போது நிறைய பேசியிருக்கோம் குருவை பத்தி. குருவை என்னைக்குமே யாருமே விடக்கூடாது. பேசுறதுனால இது எனக்கு பெருமை தான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம குருவை உயர்த்தி பேச பேச அப்ப தெய்வம் தன்னால நம்ம பக்கத்துல வரும். அப்ப அந்த குருவை நீங்க எந்த அளவுக்கு போய் பிடிக்கிறீங்க? ஏன் சாமி தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வச்சிருக்காங்க? அதாவது தெய்வத்தை நேரடியாக வழிபட்டால் பிரச்சனை இல்லைம்மா, தப்பு இல்லை. ஆனா ஒரு குருமுகமாக போகும்போது என்ன ஆகுனா அந்த தெய்வம் உங்களை திரும்பி பார்ப்பது கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும். ஏன்னா நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு செய்றீங்க, சில விஷயங்களை தெரியாம செய்றீங்க. குரு இருந்தா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துரும். அப்ப அதை சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நேரடியான உபதேசங்கள் ஆகும்போது அப்ப தெய்வத்துடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ண அதுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும். தெரியாமல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பிரத்யங்கராவை எப்படி கும்பணும்னு தெரியாதவங்க அத்தனை பேருக்குமே இப்ப குருமுகமா நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப நான் ஏன் இங்க இருக்கணும்? அம்பாளுக்கு நடுவுல நான் யார்? இது அம்பாள் உணர்த்தி இன்னைக்கு நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பரிகாரங்கள், ராகுகால பூஜைகள் வீட்டில் இருந்தே செய்யும் போது அதுக்கு என்ன பலன் கிடைக்குது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை நிகழ்ச்சி வாயிலாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குரு அவசியமா இல்லையான்னு உணர்றோமா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, சுவாமி எங்களுக்கு நீங்க இருந்தா போதும், பிரத்யங்கரா தானா வந்துடுறா. நான் அதை மறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்றேன், ஒரு குரு அவசியம். எனக்கு பல குருமார்கள் இருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய குருமார்கள் பக்கத்துல இருக்காங்க. ஒரு விஷயம் செய்யும்போது நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம செய்யணும். யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சுவாமிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு குரு இருக்கும். அது வெளியே தெரியாது. அது வெளியே தெரியாது. அது குரு பரம்பரைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த குரு பரம்பரை ஏன் தனியா எடுத்து வைக்கிறோம்? பூஜை பண்ணும்போது தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி குருவுக்கு பூஜை பண்ணிட்டு தான் தெய்வத்துக்கு நம்ம பூஜை பண்றோம். அப்ப நீங்க வாழ்நாள்ல அனுபவிக்கும் போது சில விஷயங்களை குருமுகமாக எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே எளிதில கிடைக்கும். குரு இருந்து உங்களுக்கு பிரார்த்தனை, நீங்க கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாலும் குரு வேண்டும் போது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்குது. இது சத்தியமான உண்மை. அந்த அளவுக்கு குருவோட நீங்க ஒன்றி போய் இருக்கணும். உங்களுக்கு எல்லா தேவைகளையும் அவங்கள்ட்ட விஷயங்களை கலந்து ஆலோசிக்கணும். அங்க பொய் இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். அப்ப பொய் இருக்கும்போது நீங்க பொய் சொல்றன்றது குருவுக்கு தெரியுமா தெரியாதான்னு முதல் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு விஷயங்கள்ல நம்ம இதை வேண்டாம், இதை மறைக்கணும்னு நினைக்கிறோம், குரு கேட்க மாட்டார். குருவுக்கு கண்டிப்பா அது தெரியும். அவ்வளவுதான். இவன் இன்னும் பக்குவப்படணும். குரு கோச்சிக்க கூடாது, குரு கோச்சிக்க மாட்டாங்க. இன்னும் பக்குவப்படணும் அப்படின்ட்டு அவனுக்கு வேண்டுதலை நிறுத்தவும் போறதில்லை, அவனை சபிக்கவும் போறதில்லை. ஆனா தன்னை அறியாமல் ஒரு சாபங்கள் வந்தா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால குரு கிட்ட நம்ம நீங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குருவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. போனதுக்கு அப்புறம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இவங்க தான் சரணாகதி, குரு பாதத்தை சரணாகதி அடைந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, பரிகாரம் செய்யணும், அதெல்லாம் அடுத்த விஷயம். குருவே கதின்னு இருக்கிற எத்தனையோ பேர் இப்ப பாதகமல பூஜையாவது பண்றவங்க என்கிட்ட நேர்ல வந்து பாக்குறாங்க. ஆனா எத்தனையோ பேர் பாதகமல பூஜை இல்ல, ராவுகால பூஜையிலேயே அந்த நன்றாக குரு வாழ்க குருவே துணை சொல்லிட்டு பூஜையை செஞ்சு நீங்க இருக்கீங்க சுவாமி, எங்களுக்கு எல்லா விதத்திலையும் காட்டுறீங்க. இப்ப அமாவாசை ஹோமத்துல கூட வந்து பார்த்து இந்த ஹோமத்துல எனக்கு அம்பாலோட உங்க உருவமும் சேர்த்து காட்சி வந்துச்சு சுவாமி, ஹோமத்திலேயே அக்னிலேயே நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. எப்படி தெரியுது அவங்களுக்கு? நான் போய் சொல்ல முடியுமா? ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கனவுல அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, போன் அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு நான் அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் நான் கதவை தட்டி போறேன். இதே மாதிரி யூஎஸ்ல குளூர்ல இப்படி போறேன். அவங்க அதை பார்த்துட்டு சுவாமி நீங்க எனக்கு கதவை தட்டுறீங்க, எங்க வீட்டு அட்ரஸ் கேட்டு நீங்க இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு போன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி அது நடக்கும்? அவங்க கனவுல நான் கிராபிக்ஸ் பண்ண முடியுமா? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணி டிவியில போட்டு காட்டிடலாம். அவங்க கனவுக்குள்ள நான் எப்படி போக முடியும்? இது அம்பாள் சக்தி இல்லாம போக முடியுமா? அவங்க சிந்தனையில குருவை வச்சதுனால தான் நான் உள்ள பூந்திருக்கேன். கனவு என்பது நம்ம சிந்தனைன்னு சொல்லிக்கலாம், சிந்தனையின் பிரதிபலன் கனவுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த சிந்தனைகள் எப்படி வருது? குருவை நினைச்சுக்கிட்டு இருக்கனால தானே வருது. எல்லாருக்கும் வருதா கனவு?
ஒரு அம்மா என்கிட்ட வருத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கனவுல எதுவுமே வரலையே சுவாமி, வெளிநாட்டுல இருக்காங்க. வருமா, கவலைப்படாத. உனக்கு இன்னும் அந்த பக்கம் வரலன்னு அர்த்தம். அதை பத்தி கவலைப்படாம நீ பூஜை பண்ணு. எல்லார பத்தியும் சொல்றீங்க சாமி, இங்க கனவு வருது, அங்க வருது, நான் வந்தேன் பொண்ணு சொல்றீங்க, மகிமையில பேசுறாங்க, எனக்கு வரலையே சாமி அப்படின்ற ஒரு வருத்தப்படாதீங்க. எண்ணம் இருக்கும். குருவை நினைச்சுக்கிட்டு பிரத்திங்கராவை கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே குரு அவசியம். அதனாலதான் இந்த தலைப்பு கிட்டத்தட்ட 3-4 வாரமாக தொடர்ந்து வருது. நான் இப்ப உங்களை கேளுங்கன்னு சொன்னா நீங்களா வார்த்தை வருது, நான் என்ன சொல்ல முடியும்? வந்தா அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஒரு காலர் இருக்காங்க. நிச்சயமா பாத்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம் ஜெயசங்கரா, பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் மீனாட்சி மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம், எங்க இருந்து பேசுறீங்க? சிம்ம ராசி, பூரி நட்சத்திரம், கும்ப லக்கணம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில இருந்து பேசணும். சரி, சுவாமிகள் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், நான் இந்த 2 நேரத்துல இருந்து தான் சார் ராகுகால பூஜை பண்றேன் சார். சரிம்மா, உங்க நம்பர் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? இப்ப எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு சார். கொஞ்சம் கடன் பிரச்சனை. முதல் சாருன்னு சொல்றது நிறுத்துங்க. இப்பதான் குருவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம் சுவாமி, இல்ல குருஜி, அது எப்படி தோணுதோ உங்க மனசுல. இப்ப உடனே மாற முடியாது, நேத்து தான் நிகழ்ச்சி பாத்திருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். அதனால நீங்க உங்களோட ராசி என்ன சொன்னீங்க? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், கும்ப லக்னம். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷ ராகுகால பூஜைகள் வீட்டில இருந்தே செய்யுங்க. ஏதாவது விசேஷமான நைவேத்தியம் வைங்க. சனிக்கிழமையில புளியோதரை வைங்க, ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையால் செய்யப்பட்ட நைவேத்தியம் வச்சுட்டு பானகத்தையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க, பேரிச்சம்பழம் தேன் வச்சு. சரியா? ஒரு தொடர்ந்து இத்தனை நாள் பண்ணிட்டு வாங்க. உடனடியாக பாத கமலம் வாங்க முயற்சி பண்ணுங்க. புரியுதா? இப்ப நான் குருவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். முதல் நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். பல சுவாமி, நான் எல்லா குருவோடையும் பழகி இருக்கேன். ஆனா அங்க திடீர்னு சார் எப்படி இருக்கீங்க சார்னு கேட்பேன். சாமியாரை பார்த்து அவங்க ஆன்மீகவாதின்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு சாமி எப்படி இருக்கீங்கன்னு கூட வரலன்னா அவங்க எப்படி குருவை ஏத்துக்க முடியும்? இவங்க சொல்றாங்க நான் ராகுகால பூஜை இத்தனை நாளா பண்றேன். ஆனா அவங்களுக்கு அந்த பதத்துவத்துல சார்னு வந்துருது. அது சாருன்றது எல்லாரையும், சாருன்றது நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டுல இல்ல. புரியுதுங்களா? ஐயா வணக்கம், அதெல்லாம் ரொம்ப சுவாமி குருஜி ஏதாவது ஒண்ணு, யார வேணாலும், யாரை கூப்பிட்டாலும் இப்படிதான். ஒரு ஆன்மீக பெரியவர்களை நீங்க கூப்பிடும்போது வணக்கம் சுவாமி, யாரை பார்த்தாலும் அவங்க வயசுக்கு. திடீர்னு அந்த இடத்துல போய் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது நினைக்க மாட்டாங்க. நான் கூட இதில் நினைக்கல, எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சொல்லித்தர சொல்லி எனக்கு உத்தரவு, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க, நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் இதை பத்தி. அப்ப யார் சொல்லித்தருது உங்களுக்கு? நம்மளால முடிஞ்சது சொல்லி தருவோம். இதனால என்னடா இவர் பார்த்து இவரை போய் தன்னை சாமின்னு கூப்பிட சொல்ல, என்னன்னு சொல்ல, பொதுவாக பேசும்போது இப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதனால இந்த குரு என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோடியாக உங்களுக்கு ஒரு வெளிச்சம் காட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு டார்ச் மாதிரி. புரியுதுங்களா? இப்பெல்லாம் இன்னொரு லைட் சொல்லலாம், டார்ச்ன்றதை விட என்ன சொல்றது, எமர்ஜென்சி லேம்ப் மாதிரி. அது எங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம இருளோட இருக்கீங்களோ அப்ப டக்குன்னு அதை ஆன் பண்ணி இதை வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருப்பார். அந்த குரு எப்படிப்பட்டவர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். குருவோட ஒன்றினால் உங்களுக்கு எல்லாமே தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுக்கும் குருவும் வச்சுதான் தெய்வத்துக்கிட்ட போறாங்க. புரியுதுங்களா? குரு இருந்தால் எல்லா விதமான நன்மைகளை உங்களை தேடி வரும். பாதகமலத்தை பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பாதகமலம் பத்தி தகவல் சொல்லிருக்கேன். ஏன்னா இந்த அம்மாவுக்கு கூட நீங்க பாதகமலம் வாங்கி பயன்பெற சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில நேர்களாக வந்த உங்களுக்கும் புது நேர்களுக்கும் பாதகமலம் பற்றிய தகவல் இதோ. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள்.
மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளைக் கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. அன்னையோட பாத கமலம் பற்றிய தகவல் பார்த்திருப்பீங்க. பாத கமலத்தை வாங்கி பயன்பெறுவதன் மூலமாக ஏராளமான பேருக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. அது உடனே நடந்திருக்கு, சில பேருக்கு கால தாமதமாகி நடந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னன்னு சுவாமி சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பாத கமலம் வாங்கக்கூடிய நாட்கள்னு ஏதாவது நீங்க ஒதுக்கி இருக்கீங்களா? நிச்சயமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரத்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி. ஏன்னா பாத கமலத்தை எல்லாரும் சேர்ந்து வந்து வாங்கும்போது அதுல ராகுகால பூஜை அனுபவங்கள் பேசிக்கிறாங்க பாருங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஒருத்தர் 2 பேர் கொடுக்குறது, ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால அதுக்குன்னு வாரம் இதையும் அம்பாள் தான் செலக்ட் பண்ணி சொன்னது எனக்கு. அப்ப இந்த மாதம் வந்து 8ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை அந்த நாள்ல பாத கமலம் கொடுக்கும். 2 மணிக்கெல்லாம் வந்துடணும். ஏன்னா வந்து உங்களுடைய பாத கமலத்தை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை பிரித்து வைத்து அதுக்கு பூஜை நடக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆமாங்க. அதனால யாரும் அவசரத்துல போற மாதிரி டிக்கெட் போட்டு வந்துடாதீங்க. அப்படி அவசரத்துல போற மாதிரி வந்தா உங்களுக்கு பாத கமலத்தை எடுத்து கையில கொடுத்துருவோம், பேம்ப்ளெட் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னால எதுவும் பேச முடியாது. அப்ப பொறுமையா ராத்திரி போற மாதிரி டிக்கெட்டோ ட்ரெயினோ ஏதாவது எதுல வரீங்களோ வாங்க, காத்திருந்து வாங்கிட்டு போங்க. அங்க இருக்கிற நேரத்துல ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ள ஊடகங்க. இது என்னுடைய அலுவலகம்னு சொன்னாலும் அது பாதாளத்துல அம்பாள் இருக்கா. அங்க வந்திருக்கிறது ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு போனா எப்படி ஆச்சாரமா போவோமோ அது மாதிரி வாங்க. வரும்போது புஷ்பங்கள், பழங்கள் உங்களால என்ன முடியுமோ, குருவுக்கும் அம்பாளுக்கும் என்ன முடியுமோ எடுத்துன்னு வாங்க. அதை பூஜை பண்ணி வந்த உங்களுக்கு தான் கொடுப்பேனே தவிர நான் எடுத்துன்னு போக மாட்டேன். ஹோமத்திலையும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். அதனால என்னைக்கு வர முடியும், அடுத்த பாத கமலம் எப்பன்றதை இந்த 8க்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதனால இன்னைக்கு கொடுத்தோம், மாசத்துல 2 வாட்டி 3 வாட்டி கொடுப்போம். அந்த தேதி எனக்கு அவகிட்ட இருந்து வரணும். இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி வருது. அந்த அஷ்டமியில வைக்கப்பட்ட பாத கமலத்தையும் ஏற்கனவே அமாவாசையில் வைக்கப்பட்ட பாத கமலத்தையும் 2ம் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்போம். அப்ப என்ன ஆகுது, போன ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, நான் பாத கமலம் கொடுக்கல. இந்த ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி. அப்ப 2 பூஜையிலும் இருந்த ஒரு பாத கமலம் வேணும் என்று இந்த 8ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையே அஷ்டமி ராகுகாலத்தை விட்டுறாதீங்க. ராகுகால பூஜையை பத்தி பேசும்போது அதை பத்தி சொல்றேன். சரிங்களா? வணக்கம் டால் சங்கரா, பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, பேர் சொல்லுங்க. ஹலோ, நாங்க வாவாஜில இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நாங்க வந்து கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசிங்க. நல்லது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை சுவாமிகிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்க வந்து 6 மாசமா தொடர்ந்து ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கோம் சாமிக்கு. சரிம்மா. நாங்க வந்து இப்ப அதனால எங்க அக்கா வந்து 5 வருஷமா குழந்தை இல்லாம இப்ப குழந்தை பிறந்து உண்டா இருக்காங்க. ஓ, 5 வருஷமா குழந்தை இல்லாத நீங்க எவ்வளவு வருஷமா ராகுகால பூஜை பண்றீங்க? 6 மாசமா? 6 மாசமா அக்கா பண்ணிட்டு இருக்காங்க சாமிக்கு. அக்கா பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. நாங்க எல்லாருமே அம்மா வீட்டுல இருக்கோம், நானும் அக்காவும். சரிம்மா. நாங்க அம்மா வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ராகுகால பூஜை. சரிம்மா. அதாவது வீட்டுல வந்து ரொம்ப அண்ணனுக்கு கடன் பிரச்சனை, சரி. 2 அண்ணனுங்க, சரி. அப்பா இல்ல. சரிம்மா. ரொம்ப எப்படி சொல்றதே தெரியலங்க சாமி. 2 பேருக்குமே பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு. சரிம்மா. அண்ணன் பெரிய அண்ணா வந்து மேரேஜ் ஆயிட்டு அவங்க அண்ணி இல்லவே இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சாமிக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீ தோஷமா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிங்க. இவ்வளவு எங்களுக்கு கஷ்டம்ன்றது வந்து ரொம்ப தாங்கவே முடியல சாமிக்கு. சரிம்மா. ராகுகால பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்கம்மா. இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்ப 6 மாசத்துல பூஜை பண்ணி குழந்தை கொடுத்துருக்கா இல்லையா? என்ன குழந்தை பிறந்துச்சு? இன்னும் பிறகு சாமிக்கு இப்பதான் முந்தைய வயசு சீமந்தம் ஆச்சுங்க. சரிம்மா. எத்தனை மாசம் ஆகுது? இப்ப 9 மாசம் ஆயிடுச்சுங்க சாமிக்கு. ராகுகால பூஜை 6 மாசமா பண்ணீங்களா, அதுக்கு முன்னாடில இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? 6 மாசமா தான் சாமிக்கு பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இல்ல 6 மாசமா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா 9 மாசம் குழந்தைன்னு சொல்றீங்க வயித்துல, அதனால கேட்டேன். அதான் அவங்க வந்து பாத்துருக்காங்க, அந்த மாமியார் வீட்டுல பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு சாமிக்கு. பண்ண சூழ்நிலையில இப்ப மனசுக்குள்ள ஜெயபிரத்திங்கிற சொல்லிட்டு இருந்தாங்களா? அத சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அம்பாலோட அத சொல்லணுமே. சரிம்மா சரிம்மா. அதாவது நீங்க பண்ண முடியலனாலும் சரி, இப்ப பாத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் உங்களை வச்சு சொல்றேன், நம்ம விளக்கேற்ற முடியல, வீட்டுல தப்பா நினைப்பாங்கனாலும் மனசுக்குள்ள ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்கிரே சொல்லுங்க. அதே போல உங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு முக்கியமான பூஜை வந்து பாத கமல பூஜை. வீட்டுல இத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கும்போது ஒரே வீட்டுல பாத கமலத்தை வச்சு வழிபட்டுவாங்க, ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்ந்து போகுமா. சரியா? எங்களுக்கு என்ன டவுட்னா சாமிஜி, அம்மா வீட்டுல இருக்கோம். சரிம்மா. இப்ப நாங்க அண்ணனுக்காக நாங்க பண்ணலாமா பூஜை? உங்க அம்மா வீட்டுல ஒரு பாத கமலத்தை வச்சு
உங்க அம்மா வீட்லயே ராகுகால பூஜையும் எல்லாமே பண்ணுங்க. குடும்பம் அத்தனை பேருக்காகவும் ஒரே விஷயத்த பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அந்த சூழ்நிலை வந்து குடும்பம் சேருகின்ற சூழ்நிலை வரும். அப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பாதகமலம் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து அதீதமாக ஸ்ரீ தோஷம் இருக்குமா, புரியுதா? அதனால வெள்ளிக்கிழமையில விசேஷ ராகுகால பூஜை பண்ணிட்டு வாங்க. பால் பாயாசம் அவல் பாயாசம் வச்சு பூஜை பண்ணுங்க, பானகம் வைங்க. சரியா? இப்ப ராகுகால நிகழ்ச்சியை பத்தி போடுவாங்க. இதுக்கப்புறம் அமாவாசை அஷ்டமி ராகுகால பூஜையை பத்தி சொல்றேன். இந்த வருகின்ற அஷ்டமி ராகுகால பூஜை விசேஷமாக செய்யுங்க. உங்க பிரச்சனை நிச்சயமாக தீரும், கவலைப்படாதீங்க. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். தொடர்ந்து உங்களுக்காகவும் நமது புது நேர்களுக்காகவும் நம்ம ராகு கால பூஜை முறை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. ராகு கால பூஜை முறைகள் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, எப்படி பண்ணணும்னு. அது இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகுகால பூஜை முறைகள் பத்தி பாத்துறீங்க இல்லையா? ராகுகால பூஜை தொடர்பாகவும் சகல விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வர அஷ்டமி ராகுகால பூஜை முறையை பத்தி கூட நம்ம சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா. இப்ப ராகுகால பூஜை என்பது மிக மிக விசேஷமான பூஜை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் முதல் விளக்கேற்றுங்க, அப்புறம் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க. நான் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சாமி கோயிலுக்கே போக வேண்டாம்னு நினைச்சு சொல்றாரு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நான் எங்கேயுமே சொல்லலை. வீட்டிலிருந்து ராகுகால பூஜை, பிரத்திங்கிரா ராகுகால பூஜை அதை செய்யுங்க. நீங்க கோயிலுக்கு போறதை நான் எங்கேயுமே நிறுத்துங்கன்னு சொல்ல, போகாதீங்கன்னு சொல்ல. அப்ப இந்த ராகுகால பூஜை வீட்டில் செய்யும்போது உங்க வீட்டில இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஒரு ஜோதியை முதல் வீட்டில் ஏத்துங்க. வீட்டில் எங்கேயுமே விளக்கேற்ற மாட்டேன், ஆனா கோயிலாக போய் விளக்கேற்றுவேன். அப்ப எப்படி வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வரும்? வீட்டுக்கு எப்படி மகாலட்சுமி வந்து தரிசனம் பண்ணுவான்? உங்களுக்கு எப்படி மகாலட்சுமியோட அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? சகல தெய்வத்துடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால தயவு செய்து வீட்டில் ராகுகால பூஜை செய்யுங்க. இதோ இப்ப இந்த பெண்மணி பேசினா என்ன பேசினாங்க? நாங்க பூஜையே பண்ண முடியல, அதனால அவங்க கேட்டாங்க 6 மாசம்னு சொல்றாங்க, ஆனா 9 மாசம். அந்த கேள்வியே உங்களுக்கு சந்தேகம் எனக்கு இருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு புரியணுமே, நேயர்கள் அடியார்கள் அத்தனை பேருக்கும். அதனால அதுக்கு முன்னாடில இருந்து அவங்க ஜெயபிரத்திங்கிரே ஜெய் ஜெயபிரத்திங்கிறேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 6 மாசமா பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்லும் போதே அந்த விஷயம் நடந்திருக்கு. அப்படின் போது அம்பாள் அனுகிரகம் பண்ண அவ தயாரா இருக்கா. நீங்க கேட்க தயாரா இருக்கணும், அவளை வழிபட தயாரா இருக்கணும். என்ன பார்த்துட்டு பூஜை பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. என்ன பார்க்க முடியாதுன்றதுனால தானே உங்களை ராகுகால பூஜை பண்ண சொல்லி அதுக்கு இந்த செலவு பண்ணி உங்களை போட்டு காட்டுறேன். அதனால எங்க இருந்தாலும் முதல் ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. இன்னைக்கு போயிடுச்சு, நாளைக்கு அஷ்டமி மற்றும் ரோகிணி நட்சத்திரம், அம்பாளுடைய நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வருது. நாளைக்கு ராகுகாலம், அஷ்டமி ராகுகாலம் ரோகிணி நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தை என்னைக்குமே விடக்கூடாது. அன்னைக்கு தான் நம்ம பீச்சு சினிமாக்கெல்லாம் போவோம். அதனால அன்னைக்கு விட்டுறாதீங்க. அதுல இருக்கிற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூன்யம், தொந்தரவுகள், கடன் பிரச்சனை எல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமை 4.5 ராகுகாலம் தினப்பிரதோஷம் சொல்றது 4 to 6. அதுல ஞாயிற்றுக்கிழமை 4.5 ரொம்ப அவ்வளோ விசேஷம். அதுல அஷ்டமியும் சேர்ந்து வருது, அம்பாளுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வருது. தயவு செய்து அன்னைக்கு ராகுகால பூஜை என்ன கேட்கிறேன், 1 டம்ளர் பால் வைங்க, பால் 1 டம்ளர் பானகம் வைங்க. என்ன சுவாமி திடீர்னு பால் வைக்கிங்க? பால் தினமும் வைக்கலாம், காலையில மலை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அன்னைக்கு 1 டம்ளர் பால் வைங்க. கோதுமையில் செய்யப்பட்ட நெய்வேத்தியம் ஏதாவது வைங்க. அது இனிப்பா இருக்கட்டும், எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை வைங்க. உள்ள உங்க கூட இருக்கா வச்சிருங்க, வச்சு பூஜை பண்ணுங்க. பேரிச்சம்பழம் தேன் எப்பயும் பண்றது. 108 முறை ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. அதே போல இனிமே அஷ்டமியில ஏதாவது ஒரு நாள்ல
மனசுக்குள்ள இந்த ஓம்காரம் சொல்லுவது போல் ம். அம்பாள் மந்திரத்தை சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னு ஒரு காலர் இருக்காங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சொல்றேன் நிச்சயமா. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து பேசுறோம். நல்லது. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி உங்களுக்கு? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். வேலை விஷயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன வயசாகுது உங்களுக்கு? 40 வயசு ஆகுது சார். இது என்ன வேலை பார்த்துருந்தீங்க இதுக்கு முன்னாடி? பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்ப வேலை இல்லையா? வேலை இல்ல. சரி, நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டுல உங்க வீட்லயே யாராவது நீங்க உங்க மனைவி யாராவது ஒருத்தர் பூஜை பண்ணுங்க. வேலை இல்லைன்னு போது வீட்டுல நம்ம ராவுகால பூஜை பண்ணலாம். சரியா? ஒரு 12 நாள் 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. நாளைக்கு அஷ்டமி வருது. இதான் முதல் தடவையா நிகழ்ச்சி பாக்குறீங்களா? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களா ராவுகால பூஜை? ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 10 டேஸா பண்ணிட்டு இருக்கோம். 10 டேஸா? இப்ப உடனே ஆரம்பிங்க. இன்னைக்கு நாளைக்கு விசேஷமா பண்ணுங்க ராவுகால பூஜை. அடுத்த வளர்பிறை அஷ்டமி வருவதற்குள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்றேன். சரியா? நல்லது. ஜெய் பிரத்திங்கிற ஜெய் ஜெய். நன்றி. உங்களின் நினைப்புக்கு சுவாமி சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ரொம்ப எளிமையா தான் சொல்றேன். பரிகாரம் என்பது மக்களோட நான் என்ன சொல்றேன், எல்லா பரிகாரமும் பிரத்திங்கிராவை சார்ந்துதான் இருக்கணும்ட்டா. ஆமா. அவ ஒன்னும் எனக்கு விளக்கம் கொடுக்கும்போது எப்படி நம்ம எல்லாத்துக்குமே நான் முன்னெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த கிழமையில போ அங்க போ இங்க போ எல்லாம் சொல்லு. இப்ப பிரத்திங்கிரா ராவுகால பூஜை சொல்றல, அப்ப அவங்களுக்கும் அந்த ராவுகால பூஜை. இப்ப நான் சொல்லியிருந்த நிகழ்ச்சி இந்த காலருக்கு முன்னாடி எப்படி ஓம்காரம் எப்படி சொல்லுங்க? ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இப்படி ஓம்காரம் சொல்லும் மாதிரி இந்த அஷ்டமில இருந்து ஆரம்பிங்க. ஒரு 3 வாட்டி தான், நான் ரொம்ப அதிகமா சொல்றேன். 3 டைம்ஸ். அதிகமாலாம் அப்புறம் போலாம். 3 தடவை அம்பாள் நினைச்சு அந்த 3 தடவை சொல்லும் போதும் எண்ணம் அவளிடம் மட்டுமே இருக்கணும். அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ராவு காலத்துல தான் சொல்லணும். படுக்கும் போதும் காலையில் எந்திரிக்கும் போதும் சொல்லிட்டு எந்திரிங்க. சாமி நான் தூங்க போறேன், பெட்ல உட்காந்துருக்கேன் சொல்லுங்க. படுக்கை என்பது சுத்தம். கணவன் மனைவி படுக்கை தான், அதை பத்தி தான் கவலைப்படாங்க. படுக்கையில உட்காந்து சொல்லுங்க, சொல்லிட்டு படுங்க. எல்லா இடத்துலயும் அவ இருக்கா, எங்க போயிடுவேன்? உள்ள இருக்கிற பிரத்திங்கராவை தூக்கி வச்சுட்டு படுங்க. படுக்க முடியாது, நமக்குள்ள இருக்கா. அதனால மனசுக்குள்ள பக்தியை வைங்க. அம்பாள் நம்ம வீட்டுல ஒரு ஆள் மாதிரி நினைங்க. குழந்தையா நினைங்க, அம்மாவா நினைங்க. நினைச்சுக்கிட்டு கூட வச்சுக்கோங்க. அம்மா என் கூட இது என்ன வழி நடத்து. நான் உன்னை ராவுகால பூஜை என் குருநாதர் சொன்னார், சாமி சொல்லியிருக்காரு, நாங்க பண்றோம். எங்களுக்கு குருவின் அனுகிரகமும் பிரத்திங்கரா உன்னுடைய அனுகிரகமும் குடும்பம்னு சொல்லுங்க. எப்படி வந்து காட்சி தரான்னு எந்த எதிர்பார்ப்புமே வேண்டாம். எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு. என்ன நம்ம கொடுக்கறதுக்கு என்ன அவ கடையா வச்சிருக்கா? சொல்லுங்க. இப்ப அவகிட்ட நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம என்ன பார்த்துக்கோன்னு சொல்லுங்க, நிச்சயமா பார்த்துப்பா. எனக்கு என்ன தரணுமோ அதை கொடு. கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், குழந்தை இருக்காது, வேலை இல்ல, படிப்பு இல்ல, வியாதி, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமே, அதை கொடுத்துருமா, அதை நீ பாத்துக்கோமா, என்ன நல்லாவை. எப்பயும் உன்னை நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அந்த எண்ணத்தை கேளுங்க, நிச்சயமா கொடுக்குறா. நான் அப்படிதான் இருக்கேன். என் கூட வந்து என்கிட்ட வந்து பேசின அத்தனை பேருக்கு இதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ராவுகால பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி பாதகமல பூஜை பண்ணிட்டு ராவுகால பூஜை பண்ணிட்டு யாரையாவது கெடுக்கணும் நம்ம வேண்டணும், நம்ம தலையில நம்மளே கை வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிட்டதா சமம். நமக்கு அது திரும்பி வரும். அப்படி யாரும் நம்ம மகாபிரத்திங்கிரா பீட அடியார்கள் யாரும் செய்வதில்லை, அது செய்ய மாட்டாங்க, அது வேண்டாம். அதனால குருவை ஒவ்வொரு வாரமும் குருன்னு கிட்டத்தட்ட 3 வாரமா வந்திருக்கு. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கெல்லாம் என்ன சாமி குருவை பத்தி கேட்கிறாரு. இது நான் எதுவும் சொல்லல, அதுவா வருது அந்த கேள்விகள். குரு அவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குருமுகமாக பிரத்திங்கிரா பிடிங்க, குருமுகமாக எந்த தெய்வத்தையும் பிடிங்க. அந்த அனுகிரகத்தோடு உங்களுக்கு எல்லா நலன்களும் வழங்கட்டும். இந்த பிரத்திங்கிரா குரு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். சரிங்களா? அமாவாசை பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்க. நிச்சயமா ஒவ்வொரு வாரமும் அதை சொல்ல வேண்டிய கடமையில இருக்கமா. ஒவ்வொரு மாசமும் அமாவாசை வருது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. யார் யார் ஜாதகங்கள்ல 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்வை இப்படிலாம் இருக்கிறவங்க உடனடியாக ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்படி நான் அதை நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்து ஒரு ஜாதகம் வந்துச்சு, 6 கிரகம் ஒரே கட்டத்துல அவங்க மாமியார் கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்படி அவங்க ஜாதகத்துல 3-4 கிரகங்கள். இப்ப கணவன் இல்லை, ஆனா சொத்து எல்லாம் போயிடுச்சு அவங்களை விட்டு. இருந்து வாங்கின சொத்து இவங்களுக்கு இல்லைன்றாங்க. இந்த மாதிரி எப்ப எந்த நேரத்துல பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாத அந்த கிரக அமைப்பு. இப்ப நல்லா இருப்பீங்க, நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருங்க. அதற்குத்தான் ராவுகால பூஜை முறை, அதற்குத்தான் பாதகமல பூஜை முறை. 3வது படி பரிகார பூஜைகள்.
அமாவாசை பரிகார பூஜை என்பது 21 வகையான பஸ்பங்களை வைத்து தாயை தாக்கி உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்போ தேவையோ ஒரு முறை நேரில் சந்தித்து பாருங்கள். வர முடியாதவர்கள் ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் எடுத்தோ ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்தோ வெளிநாட்டில் உள்ளவர்கள் வந்து பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்நாட்டில் இருக்கிறவங்களும் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை. வாங்கும்போது வந்தால் போதும். 21 வகையான பஸ்பத்தை கொடுத்து இடுப்புலையோ கழுத்துலையோ அணிவதற்குண்டான வழி காட்டுவேன். அதை செஞ்சுட்டு அந்த நேரத்தில் ஒரு மந்திர உபதேசம், ரொம்ப சிம்பிள். அம்பாலே கதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செஞ்சு வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த உலகத்திலேயே நம்ம தான் முதல் முறையாக கொடுக்கிறோம். ஒரே முறை அணிந்தால் போதும், திருப்பி வேற எந்த பரிகாரமும் அவசியம் இல்லை. சரியா? நிச்சயமா சுவாமி, இந்த 1/2 மணி நேர நிகழ்ச்சியில நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க மக்களுக்காகவே. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சுவாமி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேரலை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியை தவறவங்க கூட வருத்தப்படாதீங்க. யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஸ்ரீ மகா பிரத்திங்கிற பீடம்னு சொல்லி நீங்க ஸ்கைப்ல கூட ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணலாம். வெளியில இருக்கிறவங்க போன் அப்பாயின்மெண்ட், ஸ்கைப் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். இன்னைக்கு கூட சுவாமிகள் இருப்பாங்க அலுவலகத்துல. வேற எப்பெல்லாம் இருப்பாங்கிறத கீழே இருக்கிற நம்பர்ஸுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து சுவாமியில மீட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வர மார்ச் 8ஆம் தேதி பாத கமலம் கூட கொடுக்கறாங்க. 2 மணிக்கே வந்துருங்கன்னு சுவாமியை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க நடந்து கொள்வீங்க நாங்களே எதிர்பார்க்கிறோம். வர்ற அஷ்டமி கூட ரொம்ப விசேஷமானது. அந்த நேரத்திலையும் நீங்க ராகுகால பூஜையை பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் ராகுகால பூஜை முறைகள், பாதகமல பூஜை முறைகள் மற்றும் அமாவாசை பரிகாரங்கள், இப்படி ஒவ்வொன்னா படிப்படியாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெறவே இத்தனை தகவலும் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். கலந்து கொள்ள வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. Sa